Hi students, எங்களோட வீடியோவை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அதுக்கான சொல்யூஷன்ஸ் நாங்கள் கொடுப்போம். ஓகேங்களா? அதே மாதிரி உங்கள் ரிலேட்டிவ், நெய்பர்ஸு, ஃப்ரெண்ட்ஸு யார் இருந்தாலுமே எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். உங்களுக்கு வந்து டெய்லியும் அப்டேட்டாக வீடியோஸ் நம்மளுக்கு போயிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 1. ஸோ சாப்டர் 1 வந்து பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அதில் எக்ஸசைஸ் 1.1 பார்க்கறதுக்கு முன்னாடி அதுக்கான டெஃபினிஷன்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு டெஃபினிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னு நம்ம சொல்லும் போது இஃப் A and B are two non-empty sets, then the set of all ordered pair A, B such that A belongs to A, B belongs to B is called the Cartesian product of A and B, and it denotes by A cross B. So A cross B, A, B such that A belongs to A, B belongs to B. அதாவது கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு செட்ஸ் நான் எம்டி செட்ஸ் எடுத்துக்கணும். ரெண்டு நான் எம்டி செட்ஸ்னா அதாவது அதில் வந்து எலிமெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம செட்ஸ் எடுத்துக்கணும். அதை வந்து பார்த்தா கிராஸ் ப்ராடக்ட் நம்ம வந்து பார்த்தா பேர் வைஸாக எழுதணும். A, B, B, C, C, D அப்படின்னு பேர் வைஸாக எழுதணும். அது எல்லாமே வந்து பார்த்தா கார்ட்டீசியன் ப்ராடக்ட். எக்ஸாம்பிள்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது வந்து A cross B equal to A, B such that A belongs to B. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் நம்மளுக்கு எப்படி எழுதிக்கலாம்னா இப்போ நான் ஏவோட எலிமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2ன்னு எழுதிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. பியோட எலிமெண்ட்ஸ் வந்து பார்க்கும்போது A, B அப்படின்னு நான் எழுதிட்டேன்னா அப்போ A கிராஸ் ஆஃப் B நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா இந்த டேம் வந்து பார்த்தீங்கன்னா 1ங்கிறது ஏக்கும் வரும் பிக்கு வரும். அப்போ ஆன்சர்ஸ் நம்மளுக்கு என்ன வரும்னா 1, A அடுத்தது 1, Bன்னு வரும். ஓகேங்களா? அடுத்து செகண்ட் இந்த 2ங்கிறது நம்மளுக்கு என்ன வரும் 2, A 2, B அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதுதான் ப்ராடக்ட் கார்ட்டீசியன் ரூல்ஸ் அப்படிங்கும்போது ஒரு டேம் எடுத்துக்கிட்டு இங்கே நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குதோ அதுக்கு எல்லாமே மல்டிபிளாக போயிட்டு இருக்கு. அதுதான் 1, Aன்னு போட்டுக்கிறேன், 1, Bன்னு போட்டேன். அதே மாதிரி 2, Aன்னு போட்டு 2, Bன்னு நான் போட்டுக்கிட்டேன். ஸோ இதுதான் வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னு நம்ம சொல்லலாம். இல்லைன்னா அதனோட டேம் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் ப்ராடக்ட் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகேங்களா? ஒன்று கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னு சொல்லலாம், இல்லைன்னா கிராஸ் ப்ராடக்ட்னு நம்ம சொல்லலாம். அடுத்து நெக்ஸ்ட் வந்து A cross B நாட் ஈக்குவல் டு B cross A அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன்னா இப்போ A cross B அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு என்னது 1, A 1, B 2, A 2, Bன்னு கிடைக்குது. அதே B cross A அப்படின்னு நம்ம போடுங்க பாருங்க. அப்போ B cross Aங்கும் போது நம்மளுக்கு என்ன இது ஏங்கிறது இது ஃபர்ஸ்டா வச்சுக்கிட்டு இதை நம்ம மல்டிபிள் பண்ணுவோம். B ஃபர்ஸ்டா வச்சுக்கிட்டு ஏவை மல்டிபிள் பண்ணுவோம். அப்போ வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா A, 1 A, 2ன்னு வரும். அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா B, 1 B, 2 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த A cross B யோட வேல்யூ 1, A 1, B 2, A 2, Bன்னு இருக்குது. அதே இதில் பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன வருது A, 1 A, 2 B, 1 B, 2ன்னு வருது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா A cross B நாட் ஈக்குவல் டு B cross A. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துக்கலாம். A cross B வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஈக்குவல் டு B cross Aன்னு சொல்லிக்கிறோம். அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு என்னன்னா n of A cross B equal to n of B cross A. ஸோ இப்போ இதனோட எலிமெண்ட்ஸ் நம்மளுக்கு என்னன்னு வரும் n of A cross B அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோமா எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு 1, 2, 3, 4. அப்போ இதோட வேல்யூ 4ன்னு நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி n of B cross A அதனோட எலிமெண்ட்ஸ் நம்ம பாருங்க 1, 2, 3, 4ன்னு நம்மளுக்கு வரும். அப்போ இதனோட எலிமெண்ட் 4. அப்போ ஆன்சர்ஸ் வந்து பாருங்க n of A cross B equal to n of B cross A. ஸோ ரெண்டு டேம் ஈக்குவலாக நம்மளுக்கு இருக்குதா? அப்போ வந்து அதனோட டேம்ஸ் வந்து ஈக்குவல் நம்ம சொல்லிக்கிறோம். ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா A cross B equal to empty. A cross B A equal to empty or B equal to empty. அதாவது A cross B emptyங்கிற செட் நம்ம உருவாக்கணும் அப்படின்னா A ஓட எலிமெண்ட் எம்டியா வச்சுக்கலாம், இல்லை B ஓட எலிமெண்ட் எம்டியா வச்சுக்கலாம்.
ஏதாச்சும் ஒரு எலிமெண்ட் எம்டியா வந்துச்சுன்னா அது என்னவா மாறிடும், ப்ராடக்ட் பண்ணும்போது எம்டியா வரும். இப்போ எக்ஸாம்பிள் ஏவோட எலிமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா mn நான் வச்சுக்கிறேன், பியோட எலிமெண்ட் எம்டின்னு வைக்கிறேன். அப்போ ப்ராடக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஏ கிராஸ் பியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா எம்டின்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, எனி ஒன் எலிமெண்ட்ஸ் நம்மளுக்கு ஏதாவது ஒரு எலிமெண்ட் நம்மளுக்கு எம்டின்னு வந்துச்சுனாவே அது எம்டியா தான் மாறிடும். ஓகேங்களா, கிராஸ் ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு எம்டியா மாறின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து நெக்ஸ்ட் n of a ஓட வேல்யூ p னோ n of b ஓட வேல்யூ q னா அப்ப a கிராஸ் b ஓட வேல்யூ வந்து pq ன்னு கிடைக்கும். ஏன்னா ரெண்டுமே ப்ராடக்ட் அப்படிங்கும்போது p into q ன்னு வரும். அப்ப p into q ங்கும்போது நம்மளுக்கு pq ன்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, அடுத்து நெக்ஸ்ட் for any three sets of a cross இது a, b, c we have அப்படிங்கும்போது a cross b union c equal to so இது என்னவா மாறும்னா இது ரெண்டும் ப்ராடக்ட்டா மாறும், அதுக்கப்புறம் இது ரெண்டும் ப்ராடக்ட்டா மாறும். அதுதான் வந்து பார்த்தா a cross b ன்னு எழுதியிருப்போம், அடுத்தது a cross c ன்னு எழுதியிருப்போம், நடுவில் யூனியன் இருக்கிறத யூனியன் நம்ம போட்டுக்கோம். ஓகேங்களா, அதே மாதிரி தான் இதுவும் இதுக்கு இது ப்ராடக்ட்டாகவும் இதுக்கு இது ப்ராடக்ட்டா மாறும். அப்போ a cross b இன்டர்செக்ஷன் a cross c நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தா 3 வேல்யூஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா, ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட்டு, நீங்கள் வீடியோவை பார்க்கும்போது மேக்ஸிமம் 720 இல்லைனா 480 பாருங்கள். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்தா வீடியோ கிளியராக தெரியும். மற்றபடி 140, 240, 360 எல்லாம் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து பார்த்தா உங்களுக்கு கிளியராக தெரியாது. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு சம்ஸ் எக்ஸசைஸ் 1.1ல ஃபஸ்ட்டு சம் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா ஃபைண்ட் a cross b, a cross a and b cross a. First question a equal to 2 minus 2 3, b ஓட வேல்யூ 1 minus 4. அதே மாதிரி செகண்ட் கொஸ்டின் a equal to b equal to p, q. அப்போ தேர்ட் வேல்யூ வந்து பாருங்க a equal to m, n, b equal to empty setன்னு நம்மளுக்கு கொடுத்துக்கிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் ஏவும் பியும் கொடுத்துட்டா அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம a கிராஸ் பியோ a கிராஸ் ஏவும் b கிராஸ் ஏவும் கண்டுபிடிக்கணும். அடுத்து செகண்ட் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா a b வேல்யூ கொடுத்துட்டு அதுலேயும் இதே மாதிரி a கிராஸ் b, a கிராஸ் a, b கிராஸ் a கண்டுபிடிக்கணும். தேர்டும் அதே மாதிரி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சொல்யூஷன், ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா a கிராஸ் பிங்களா, அப்போ ஏவோட வேல்யூ நம்மளுக்கு என்னது 2 minus 2 3, பியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னது 1, minus 4. அப்போ a கிராஸ் b எப்படி எழுதுவோம், இந்த டேர்ம் வந்து ப்ராடக்ட் இதுக்கும் வரும் அதே மாதிரி இதுக்கும் வரும். ஓகேங்களா, அப்போ வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன வரும் 2, 1, அடுத்தது 2, minus 4. ஓகேங்களா, அடுத்து நெக்ஸ்ட் செகண்ட் 2 அதே மாதிரி 1க்கு வரும் 4க்கு வரும். அப்போ -2 1, அடுத்தது -2 -4 நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்தது 3 வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 3, 1, அடுத்தது 3, -4 நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தா a கிராஸ் b ஓட வேல்யூ. ஓகேங்களா, அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தா அதுலேயே வந்து பார்த்தா a கிராஸ் a. ஸோ a கிராஸ் a அப்படிங்கும்போது நம்மளுக்கு வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஏவையே 2 டைம் மல்டிபிள் பண்ணணும். அப்போ வேல்யூ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இதுக்கு ப்ராடக்ட் ஆகும், இதுக்கு ப்ராடக்ட் ஆகும், இதுக்கு ப்ராடக்ட் ஆகும். அப்போ வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2, 2, minus 2, அடுத்தது 2, 3. ஓகேங்களா, அடுத்து நெக்ஸ்ட் செகண்ட் டைம் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னது -2, 2, -2, அடுத்தது -2, 3. அடுத்து நெக்ஸ்ட் தேர்ட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 3, 2, 3, -2, 3, 3. ஓகேங்களா, அடுத்து நெக்ஸ்ட் b கிராஸ் a. அப்போ b கிராஸ் a அப்படிங்கும்போது நம்மளோட வேல்யூ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னது அப்படியே b ஃபர்ஸ்ட் ஆகும் a செகண்ட் ஆகும் போட்டுக்கோங்க. இப்போ 1, -4 கிராஸ் 2, -2, 3 ஈக்குவல் டு, அப்போ அதோட வேல்யூ நம்மளுக்கு என்ன வரும் 1, 2
அடுத்தது 1,2 அடுத்தது 1,-2 அடுத்தது 1,3 ஓகேங்களா. இப்போ ஃபர்ஸ்ட் 1 முடிஞ்சிச்சா. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 4,2 -4,-2 அடுத்தது -4,3 ஓகேங்களா. இது ஃபர்ஸ்ட் வேல்யூ முடிஞ்சிச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் A கிராஸ் B அப்படிங்கும்போது ஏவை போட்டுக்கிறீங்க பிஏ போட்டுக்கிறீங்க. இங்கே ஃபர்ஸ்ட் என்ன எலிமெண்ட் இருக்குதோ அந்த எலிமெண்ட் இங்கே எத்தனை எலிமெண்ட் கொடுத்தாலும் அத்தனை எலிமெண்டால மல்டிபிள் ஆகும். அதுதான் வந்து பார்த்தா 2,1 2,-4 நம்ம போட்டுவோம் ஓகேவா. அதே மாதிரி தான் செகண்டு, அதே மாதிரி தான் தேர்டு ஓகேங்களா. அதே மாதிரி A கிராஸ் A எல்லாத்துக்கும் ரூல்ஸ் வந்து என்னன்னா இங்கே என்ன எலிமெண்ட்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுக்கிறோமோ அதை எடுத்து செகண்ட் எலிமெண்ட்ல நம்பர் ஆஃப் எலிமெண்ட் எத்தனை எலிமெண்ட் கொடுக்குறானோ அத்தனை எலிமெண்ட்லையும் நம்ம என்ன பண்ணணும் மல்டிபிள் பண்ணணும் ஓகேங்களா. அடுத்து செகண்ட் கொஸ்டின் வந்து A = B = PQன்னு கொடுத்துக்கிறோம். அப்ப A ஓட வேல்யூ நம்மளுக்கு A கிராஸ் B அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் A ஓட வேல்யூ PQ, B ஓட வேல்யூ நம்மளுக்கு என்ன வரும் PQன்னு வருமா ஓகேங்களா. அப்ப ஆன்சர்ஸ் நம்மளுக்கு என்ன P × P அப்படிங்கும்போது நம்மளுக்கு P நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்தது P × Q நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்து நெக்ஸ்ட் Q, P நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்து நெக்ஸ்ட் Q, Q ன்னு கிடைக்கும் ஓகேங்களா. அடுத்து நெக்ஸ்ட் செகண்ட் வந்து A கிராஸ் A கிராஸ் Aனாலும் நம்மளுக்கு இது ரெண்டு டைம் ஈக்குவல் வேல்யூங்கறனால அப்ப இங்கேயும் நம்மளுக்கு என்னதான் வரும் P, Q கிராஸ் P, Q தான் நம்மளுக்கு கிடைக்கும். அப்ப இதனோட வேல்யூ நம்மளுக்கு என்ன வரும் இதே சேம் ஆன்சர்ஸ் தான் வரும் ஓகேங்களா. அடுத்து நெக்ஸ்ட் B கிராஸ் A. இப்போ B கிராஸ் A ன்னு பாருங்க. அப்ப B கிராஸ் A க்கும் அதே சேம் எலிமெண்ட் தான் நம்மளுக்கு கொடுத்துக்கறாங்க. அப்ப அதோட டேர்ம்ஸ் அதே டேர்ம் தான் நம்மளுக்கு கிடைக்கும். அப்ப இது சிமிலர்லி அதே டேர்ம் தான் நம்மளுக்கு வரும் ஓகேங்களா. அடுத்து தேர்ட் சம். சோ தேர்ட் சம் நமக்கு என்ன கொடுத்துக்கலாம் A = M n. அதே வந்து B ஓட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கொடுத்துக்கிறது empty. அப்ப A கிராஸ் B. சோ A கிராஸ் B ங்கும்போது நமக்கு என்ன வரும் M, n கிராஸ் empty. சோ நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன்ல empty கூட எந்த செட் மல்டிபிள் பண்ணாலும் empty தான் நமக்கு கிடைக்கும். அப்ப இதனோட சேம் வந்து பண்ணா empty ன்னு நம்ம எழுதிக்கலாம் ஓகேவா. அடுத்து நெக்ஸ்ட் A கிராஸ் A. A கிராஸ் A ங்கும்போது நமக்கு வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா A ஓட டேர்மே ரெண்டு டைம் நம்ம எழுதுவோம். அப்ப நம்மளோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும் M, M அடுத்தது M, n அடுத்தது n, M அடுத்தது n, n ஓகேங்களா. இது வந்து பாத்தீங்கன்னா A கிராஸ் A ன்னு நம்ம சொல்லிடுவோம். அடுத்தது B கிராஸ் A. சோ B ஓட வேல்யூ empty செட். அதே வந்து இதனோட டைம் வந்து M, n. சோ நம்ம என்ன சொல்றோம் empty செட் கூட எந்த டைம் மல்டிபிள் பண்ணாலும் empty தான் நமக்கு கிடைக்கும். அப்ப இதனோட ஆன்சர்ஸ் நமக்கு என்ன வரும் empty ன்னு வரும் ஓகேங்களா. சோ நமக்கு கொடுத்துக்கிற டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா A ஓட செட் ஏதாவது வேணா இருக்கலாம், B ஓட செட் ஏதாவது வேணா இருக்கலாம். கொடுத்துக்கிற செட்ல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் நம்ம எடுத்துட்டோமா அது வந்து B செட்ல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை எலிமெண்ட் ஒரு 10 எலிமெண்ட் இல்ல இன்ஃபினிட்டி எலிமெண்ட்ஸ் எத்தனை கொடுத்தாலுமே அது கூட இது என்னவா மாறினா மல்டிபிளா மாறிட்டே இருக்கும். சோ இந்த ஃபர்ஸ்ட் டைம் அது ஃபுல்லா எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து செகண்ட் டைம் எடுத்துக்கிட்டு அதையும் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற B செட்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஃபுல்லா மல்டிபிள் பண்ணுவோம் ஓகேங்களா. அதே மாதிரி தான் தேர்ட் எலிமெண்ட் நம்ம எடுத்துக்குவோம், எடுத்துட்டு அதே மாதிரி தான் மல்டிபிள் பண்ணுவோம். சோ இதுதான் கிராஸ் ப்ராடக்ட்டுக்கான ரூல்ஸே வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா ஃபர்ஸ்ட் செட்ல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் நாம எடுத்தோமா செகண்ட் செட்ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸ்லயும் மல்டிபிள் பண்ணுவோம். அப்படி மல்டிபிள் பண்ணி எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அடுத்து செகண்ட் எலிமெண்ட் நாம எடுக்கணும் ஓகேங்களா. A = 1, 2, 3, B = x such that x is a prime number less than 10. Find A cross B, B cross A. அப்ப A ஓட வேல்யூ நமக்கு கொடுத்துட்டா
பியோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணோம். ஃபைண்ட் பண்ணதுக்கப்புறம் ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் கண்டுபிடிக்கணும். ஸோ ப்ரைம் நம்பர்னா பகா எண் நம்ம சொல்லுவோம். ஸோ பகா எண் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னன்னா எந்த நம்பராலையும் டிவைட் ஆகாது, எந்த நம்பராலையும் வகுக்க முடியாது. ஓகேங்களா, அதே நம்பரால மட்டும்தான் வகுக்க முடியும். அப்படி வரது தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைம் நம்பர்னு நம்ம சொல்லுவோம். சப்போஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் 4ன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இந்த 4ங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆலையும் டிவைட் ஆகும், 4 ஆலையும் டிவைட் ஆகும். ஓகேங்களா, சப்போஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 18 நான் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அந்த நம்பர் பாருங்க, அந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆகும்னா 2 ஆலையும் டிவைட் ஆகும், 3 ஆலையும் டிவைட் ஆகும், 6 ஆலையும் டிவைட் ஆகும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 9 ஆலையும் டிவைட் ஆகும். அதுக்கப்புறம் 18 ஆலையும் நம்மளுக்கு டிவைட் ஆகும். ஸோ இத்தனை நம்பர்ஸாலேயே அது டிவைட் ஆகுது. ஓகேங்களா, அப்படிங்கும்போது அது ப்ரைம் நம்பர்னு வராது, அது காம்போசிட் நம்பர்னு வந்துடும். அதே நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிவைட் பண்ண முடியாத நம்பராக இருந்துச்சுன்னா அது ப்ரைம் நம்பர், பகா எண் சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து பார்த்தீங்கன்னா 23 போறேன்னு வச்சுக்கோங்க. இந்த 23 பாருங்க, 23ங்கிறது ஏதாச்சும் ஒரு நம்பரால டிவைட் ஆகுமா? எந்த நம்பராலையும் டிவைட் ஆகுது. அப்போ வெறும் 23 ஆல மட்டும்தான் அது டிவைட் ஆகும். ஓகேங்களா, ஸோ அதே நம்பரால வகுக்கப்படுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரைம் நம்பர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, அப்போ இது வந்து ப்ரைம் நம்பர் நம்ம சொல்லுவோம். இப்போ நம்மளுக்கு less than 10, அப்போ 10க்குள்ள இருக்கிற நம்பர்ஸ் நம்மளுக்கு வந்து என்னன்னு தெரியும்? 1 2 3 4 5 6 7 8 9 less than 10ங்கிறதுனால அப்போ 10ங்கிறத நம்ம போட முடியாது. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைம் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி டிவைட் ஆகிற நம்பர்ஸ்லாம் நம்ம எழுதிக்கலாம். அப்போ இந்த 4ங்கிறது 2 4ஆல டிவைட் ஆகுமா? ஓகேங்களா, அதே மாதிரி 6ங்கிறது 2 3 6ஆல டிவைட் ஆகும். அதே மாதிரி இந்த டேர்ம்ஸ் நம்மளுக்கு என்னது 8ங்கிறது 2 4 8ஆல நம்மளுக்கு டிவைட் ஆகும். அதே மாதிரி இந்த டேர்ம் நம்மளுக்கு என்னது 3 9ஆல டிவைட் ஆகும். அப்போ நம்ம என்ன சொல்லிக்கிறோம் ரூல்ஸ், அதே நம்பரால டிவைட் ஆகிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைம் நம்பர் நம்ம சொல்லணும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் நம்மளுக்கு வராது, இந்த நம்பரும் வராது, இந்த நம்பரும் வராது, இந்த நம்பரும் வராது. அப்போ ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு பார்க்கும்போது நம்மளுக்கு என்னது 2 3 5 7. ஆனால் இந்த 1ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எந்த நம்பர் வேணாலுமே அந்த டேர்ம்ஸால டிவைட் பண்ணுறதுக்கு நம்ம போட்டுக்குவோம். அதனால இந்த 1ங்கிறத நம்ம எப்பயுமே எடுத்துக்கூடாது ப்ரைம் நம்பரில். மீதி ரிமைனிங் நம்பர் தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ பியோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? b equal to 2 3 5 7. ஓகேங்களா, அப்போ இதுதான் வந்து பார்த்தா அந்த ப்ரைம் நம்பர்ஸ். இந்த ப்ரைம் நம்பர்ஸ் தான் இப்போ பார்க்கணும். ஃபர்ஸ்ட் என்னது a கிராஸ் b, a ஓட எலிமெண்ட் 1 2 3 கிராஸ் b ஓட எலிமெண்ட் 2 3 5 7. ஓகேங்களா, இப்போ நான் ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன், a செட்டில் ஃபர்ஸ்ட் ஒரு எலிமெண்ட் நான் எடுத்துக்கிட்டேன்னா அது வந்து b செட்டில் இருக்கிற எலிமெண்ட்ஸில் எல்லா எலிமெண்ட்ஸ்லையும் மல்டிபிளாக மாறும். அப்போ 1ங்கிற டேம் நான் எடுத்துக்கிட்டேன்னா அந்த டேம் 2க்கு மல்டிபிள் ஆகும், 3க்கு மல்டிபிள் ஆகும், 5க்கு மல்டிபிள் ஆகும், அதே மாதிரி 7க்கும் மல்டிபிள் ஆகும். ஓகேங்களா, அப்போ இதனோட ஆன்சர்ஸ் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1 2 1 3 1 5 1 7. ஓகேங்களா, அப்போ ஃபர்ஸ்ட் 1ங்கிற செட்டை வந்து எல்லாத்துக்கூடையும் ப்ராடக்ட் பண்ணிட்டோமா, அதுக்கப்புறம் செகண்ட் எலிமெண்ட் நம்ம எடுக்கணும். அதே டேம் எடுத்து இங்கே இருக்கிற எல்லா எலிமெண்டோடையும் ப்ராடக்ட் பண்ணுறோம். அப்போ அதனோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 2 2 2 3 2 5 2 7. ஓகேங்களா, அடுத்து நெக்ஸ்ட் 3. 3ங்கிறது நம்மளுக்கு என்ன வரும்? 3 2 3 3 3 5 3 7. ஓகேங்களா, ஸோ அப்போ இத்தனை இங்கே எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குதோ அத்தனை எலிமெண்ட்ஸும் இங்கே நம்பர் ஆஃப் எலிமெண்ட் கொடுத்துக்கிற எத்தனை எலிமெண்ட் கொடுக்குறோம் அத்தனை எலிமெண்ட்னாலையும் நம்ம மல்டிபிள் பண்ணிக்கணும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா a கிராஸ் பியோட வேல்யூ. ஓகேவா, அடுத்தது b கிராஸ் a. ஸோ b கிராஸ் ஏனா b-யை ஃபர்ஸ்டாகவும் a-வை செகண்டாகவும் போட்டுக்கோங்க. ஓகேங்களா, இப்போ நான் ரூல்ஸ் என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் ஒரு செட்டு இங்க இருக்கிற செட்ல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் நான் எடுத்தேன்னா அந்த எலிமெண்ட் வந்து இங்க இருக்கிற அத்தனை எலிமெண்டாலையும் மல்டிபிள் ஆகும்னு சொல்லிக்கிறேன்ல, அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம எழுதிக்க வேண்டியதான். அப்போ 2ங்கிற டேம் நான் எடுத்துக்கிறேன். அப்போ அதனோட வேல்யூ என்ன? 2 1 2 2, அடுத்தது 2 3. ஓகேங்களா, அடுத்து 3ங்கிற எலிமெண்ட் நான் எடுத்துக்கிறேன். 3 1 3 2
3, 3. ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் 5 5, 1 5, 2 5, 3. ஓகேங்களா? அடுத்தது 7 7, 1 7, 2 7, 3. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஏ கிராஸ் பிங்கிறது. அதாவது கான்செப்டே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் செட்டு நம்ம எடுத்துட்டோமா, அதில் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் நம்ம எடுத்தோமா, செகண்ட் செட்டில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்லையும் மல்டிபிள் பண்ணணும். அதுதான் ரூல்ஸ். நீங்கள் எந்த நம்பர்ஸ் வேணாலும் கொடுக்கட்டும், எந்த இது வேணாலும் கொடுக்கட்டும், நம்மளோட பேசிக் கான்செப்ட் ஃபர்ஸ்ட் செட்டில் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் நம்ம எடுத்துட்டோமா, அது வந்து பார்த்தா செகண்ட் செட்டில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்லையும் மல்டிபிளாக மாறும். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்மளுக்கு என்ன, இஃப் b cross a equal to 2, 3 minus 2, 3 minus 2, 4 0, 3 அடுத்து 0, 4 அடுத்தது 3, 3 3, 4 நம்மளுக்கு கொடுத்துக்கலாம். நம்மளுக்கு வந்து இதில் b cross a அதாவது ப்ராடக்ட் பண்ணது கொடுத்துட்டு தனியாக இண்டிவிஜுவலாக ஏவும் பியும் கண்டுபிடிக்க சொல்லலாம். ஓகேங்களா? அப்போ சொல்யூஷன், ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்துக்கிறது எழுதிக்கோங்க. b cross a equal to -2 3 -2 4 0, 3 0, 4 3, 3 3, 4. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் b நாம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் வேல்யூ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா b ஐ ரெப்ரசன்ட் பண்றதா இருக்கும். ஓகேங்களா? அப்ப b யோட எலிமெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா -2 So solutions வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துக்கிற டைம் எடுத்து எழுதிக்கோங்க. b cross a equal to -2 3 -2, 4 அடுத்தது 0, 3 அடுத்தது 0, 4 அடுத்தது 3, 3 அடுத்தது 3, 4. ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா இந்த ஃபர்ஸ்ட் bங்கிற எலிமெண்ட்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். இங்க ஃபர்ஸ்டா என்ன கொடுக்கறானோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா b ஐ ரெப்ரசன்ட் பண்றது. ஓகேங்களா? அப்ப b யோட எலிமெண்ட்ஸ் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா -2 0 3. ஏன்னா இங்க ரெண்டு டைம் எழுதிக்கறனால நீங்க ரெண்டு டைம் எழுதணும் அவசியம் இல்லை, ஒரு டைம் எழுதினாவே போதும். ஓகேங்களா? அதே மாதிரி ஏங்கிறது செகண்டா கொடுத்துக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாமே a. ஏன்னா இங்க b ஃபர்ஸ்டா கொடுத்துக்கிறனால நம்ம b ஃபர்ஸ்டா எடுத்துக்கிறோம். சப்போஸ் a கிராஸ் b நம்மளுக்கு கொடுத்துக்கறானா அப்ப aங்கிறது தான் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். அப்ப இங்க ஃபர்ஸ்டா கொடுத்துக்கிறது எல்லாமே a1 எழுதிடணும். அதே மாதிரி bங்கிறது வந்து செகண்ட் எலிமெண்டா எழுதிக்கணும். இங்க வந்து bங்கிறது நம்மளுக்கு ஃபர்ஸ்டா கொடுத்துக்கறானுங்க. அதனால நம்ம என்ன பண்ணணும்னா bங்கிறது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் நம்ம எழுதிக்கிறோம். ஓகேவா? அடுத்தது a எலிமெண்ட் வந்து பாருங்க செகண்ட். அப்ப நம்மளுக்கு என்னது 3a 4 அவ்வளவுதான். வேற எல்லாத்துலயும் பாருங்க செகண்டா கொடுத்துருக்கு பாருங்க இங்க 4ன்னு இருக்குது, அதுக்கப்புறம் 3ன்னு இருக்குது. அதே தான் வந்து பாருங்க எல்லாத்துலயும் இருக்குது. ஓகேங்களா? அப்ப இதுதான் a b யோட எலிமெண்ட், இதுதான் வந்து பாருங்க a வோட எலிமெண்ட். ஓகேவா? நமக்கு என்ன அர்த்தம், a equal to 5, 6 b equal to 4 5 6 c equal to 5 6 7 so that a cross a b cross b intersection c cross c ன்னு கொடுத்துறோம். அப்ப சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா a cross a வை கண்டுபிடிங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு a cross a. அப்ப வேல்யூ நமக்கு என்னது 5, 6. ஓகேங்களா? இன்டு 5, 6. ஓகேவா? அப்ப நான் என்ன சொல்லிக்கிறேன், ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஃபர்ஸ்ட் செட்ல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து பார்த்தா செகண்ட் செட்ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்லயும் மல்டிபிள் ஆகும். அப்ப நம்மளோட ஆன்சர்ஸ் என்ன வரும், இது இதுக்கும் மல்டிபிளா மாறுமா? அப்ப வேல்யூ வந்து பார்த்தா 5, 5 அடுத்தது 5, 6. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் 6ங்கிற எலிமெண்ட்டும் அதே மாதிரி செகண்ட் செட்ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்லயும் மல்டிபிள் ஆகும். அப்ப அதோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும் 6, 5 அடுத்தது 6, 6. இது வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவேஷன் 1 ன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேல்யூ. இப்போ ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ. ரைட் ஹேண்ட் சைடுல b cross b ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க.
இப்போ b கிராஸ் b யோட ஃபர்ஸ்ட் வேல்யூ என்னது 4 5 6 கிராஸ் இங்கேயும் 4 5 6. அப்போ அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா எலிமெண்ட் கூடயும் மல்டிபிளா மாறும். ஓகேங்களா? அப்போ நம்மளோட ஆன்சர்ஸ் நமக்கு என்ன கிடைக்கும் 4, 4, 5 அடுத்தது 4, 6. ஓகேங்களா? அடுத்து செகண்ட் எலிமெண்ட்டும் அதே மாதிரி எல்லா எலிமெண்ட்லயும் மல்டிபிளா மாறும். அப்போ நம்மளுக்கு 5, 4 5, 5 அடுத்தது 5, 6. ஓகேங்களா? அடுத்தது 6ங்கிற எலிமெண்ட். அப்போ 6, 4 6, 5 அடுத்தது 6, 6. ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் C கிராஸ் C. அப்போ C கிராஸ் C அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? C யோட எலிமெண்ட் நம்மளுக்கு 5 6 7 கிராஸ் 5 6 7. இது நம்மளுக்கு என்ன ஆகும்? எல்லா எலிமெண்ட்டுக்கும் மல்டிபிளா மாறுமா? இப்போ மல்டிபிளா மாறிச்சுன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 5, 5 அடுத்தது 5, 6 அடுத்தது 5, 7. அடுத்து நெக்ஸ்ட் 6ங்கிற எலிமெண்ட் 6, 5 6, 6 அடுத்து 6, 7. ஓகேங்களா? அடுத்து 7 எலிமெண்ட் 7, 5 7, 6 7, 7. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிறது B கிராஸ் A B கிராஸ் B இன்டர்செக்ஷன் C கிராஸ் C. ஸோ இந்த இன்டர்செக்ஷன் அப்படின்னா இந்த ரெண்டு டேம்லையும் இருக்கிற பொதுவாக காமனாக இருக்கிற எலிமெண்ட்ஸை நம்ம எழுதுவோம். அப்போ இது ரெண்டுலேயும் காமனாக என்னென்ன இருக்குன்னு ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னது 5, 5 இங்கேயும் 5, 5 இருக்குதா? அடுத்தது 5, 6 இங்கேயும் 5, 6 இருக்குதா? அடுத்து நெக்ஸ்ட் 6, 5 இங்கேயும் 6, 5 இருக்குதா? அடுத்தது 6, 6 இங்கேயும் 6, 6. அப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு செட்லையும் இருக்கிற காமன் எலிமெண்ட். அதை மட்டும் எடுத்து எழுதுங்க. அப்போ நம்மளோட டேம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 5, 5 5, 6 அடுத்தது 6, 5 6, 6. இது ஈக்குவேஷன் 2. பாருங்க, 1லயும் அதே எலிமெண்ட் இருக்கும், 2லயும் அதே எலிமெண்ட் தான் இருக்கும். அப்போ வந்து 1 = 2. therefore left hand side equal to right hand side. ஓகேங்களா? ஓகே, 5th क्वेश्चन நமக்கு என்னன்னா given a = 1 2 3 b = 2 3 5 c = 3 4 d = 1 3 5 னு கொடுத்துக்கறான். அப்ப a intersection b cross b intersection d = a cross b intersection c cross d. இது ட்ரூவா இல்லையா நம்ம ப்ரூவ் பண்ணி காண்பிக்கிறோம். ஓகேவா? சோ சொல்யூஷன். சோ ஃபர்ஸ்ட் a intersection c. அப்ப இன்டர்செக்ஷனா நமக்கு என்னது? காமன் எலிமெண்ட் சொல்லுவோம். a லயும் c லயும் காமன் எலிமெண்ட் பாருங்க. 1 இருக்கா? 1 இல்ல. 2 இருக்கா? 2 இல்ல. 3 இங்கேயும் இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது. அப்ப இதனோட ஆன்சர்ஸ் வந்து பார்த்தா 3. ஓகேங்களா? அடுத்து b intersection d. b intersection d. ஓகேங்களா? அப்ப அதுக்கு வந்து பாருங்க b யும் d யும் பார்க்கறோம். 2 இருக்கா? 2 இல்ல. 3 இருக்கா? 3 இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. அப்ப 3 எழுதிக்கோங்க. 5 பாருங்க, 5 ரெண்டுலயுமே இருக்கு. இதுலயும் இருக்குது, இதுலயும் இருக்குது. அப்ப 5. ஓகேங்களா? அப்ப நம்மளோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு a intersection c cross b intersection d equal to 3 cross 3, 5. ஓகேங்களா? அப்ப நான் என்ன சொல்லிருக்கேன்? ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து இங்க இருக்கிற எத்தனை எலிமெண்ட் கொடுக்கறோம் அத்தனை எலிமெண்ட் மல்டிபிள் ஆகணும். அப்ப மல்டிபிள் பண்ணுங்க. அப்ப 3, 3 அடுத்தது 3, 5. ஓகேங்களா? இது ஈக்குவேஷன் 1 னு வெச்சுக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ. அப்ப ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூல a cross b. a cross b ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. இது இங்க இருக்கிற எலிமெண்ட் வந்து இங்க இருக்கிற எலிமெண்ட்ல எல்லா எலிமெண்ட்லயும் மல்டிபிளா மாறும். அப்ப நமக்கு 1 2 3 கிராஸ் 2 3 5. ஓகேங்களா? அப்ப இந்த டேம் வந்து இதுக்கும் மல்டிபிளா மாறும், இதுக்கும் மல்டிபிளா மாறும், இதுக்கும் மல்டிபிளா மாறும். அப்ப ஆன்சர்ஸ் நமக்கு என்ன கிடைக்கும்? 1, 2 1,
3 1 5 ஓகேங்களா. அடுத்தது 2ங்கிற எலிமெண்ட் 2 1 2 3 2 5 ஓகேங்களா. அடுத்தது 3ங்கிற எலிமெண்ட் 3 2 3 3 3 5 ஓகேங்களா. இது வந்து பண்ண A கிராஸ் B. அடுத்தது C கிராஸ் D. C ஓட எலிமெண்ட்ஸ் நமக்கு என்னது 3 4. அதே மாதிரி D ஓட எலிமெண்ட் 1 3 5. அப்ப இதனோட கிராஸ் ஓகேவா. அப்ப இதனோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும் 3 1 3 3 அடுத்து 3 5 ஓகேவா. அடுத்து 4ங்கிற எலிமெண்ட் 4 1 4 3 4 5 ஓகேவா. அடுத்து நெக்ஸ்ட் வந்து என்னது ரெண்டுலயும் இன்டர்செக்ஷன் சொல்லிக்கிறானா. அப்ப A கிராஸ் B இன்டர்செக்ட் C கிராஸ் D. ஸோ இந்த ரெண்டு செட்டு கண்டுபிடிச்ச வேல்யூலும் காமன் வேல்யூ என்ன இருக்குதுன்னு பாருங்க. அப்ப காமன் வேல்யூ பாருங்க. காமன் வேல்யூ பார்க்கும்போது நமக்கு இங்க 3 3 இருக்குதா, இங்கேயும் 3 3 இருக்குதா, இருக்கு. அடுத்து நெக்ஸ்ட் 3 5 இங்கேயும் இருக்குது, இங்கேயும் 3 5 இருக்குது. மீதி எந்த எலிமெண்ட் பார்த்தாலுமே ரெண்டுலயும் காமன் எலிமெண்ட்ஸ் இல்லை. அப்ப இதனோட ஆன்சர்ஸ் நமக்கு என்ன வரும் 3 3 அடுத்தது 3 5. இது ஈக்குவேஷன் 2 வைங்க. பாருங்க 1லயும் அதே தான் இருக்குது, 2லயும் அதே தான் இருக்குது. அப்ப 1 = 2. அப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு ஓகேங்களா. அப்ப இந்த வேல்யூ வந்து பாருங்க நம்மளுக்கு ஈஸியஸ் ட்ரூத் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு எழுதிக்கலாம். அப்ப A கிராஸ் A இன்டர்செக்ஷன் C கிராஸ் B இன்டர்செக்ஷன் D ஈக்குவல் டு A கிராஸ் B இன்டர்செக்ஷன் C கிராஸ் D is true ஓகேங்களா. let A equal to x belongs to O whole number. அதே வந்து x less than 2 நம்மளுக்கு கொடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து பாருங்க B equal to x belongs to n. nங்கிறது நேச்சுரல் நம்பர் 1 less than x less than or equal to 4 னு கொடுத்துக்கலாம். C ஓட வேல்யூ கொடுத்துட்டு இந்த ஈக்குவேஷன்ஸை வெரிஃபை பண்ண சொல்றோம் ஓகேங்களா. So first solution. So x வந்து பண்ணா whole number ஆகணும் less than 2. whole numberனா 0 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்ப A ஓட எலிமெண்ட்ஸ் நமக்கு என்ன வரும் அப்படினா 0 1. ஏனா less than 2 நமக்கு கொடுத்திருக்கனால 2 நாம எழுத கூடாது ஓகேவா. அடுத்து B. Bங்கிறது நமக்கு என்னது நேச்சுரல் நம்பர். அப்ப 1 ஓட above ஆகும். less than or equal to அந்த நம்பரையும் ஆட் பண்ணிக்கணும். அப்ப 1 ஓட above ஓட வேல்யூ நமக்கு என்ன 2 3 4 ஓகேங்களா. Cங்கிறது அவனே கொடுத்துக்கிறான். அப்ப C equal to 3 5 ஓகேவா. இப்போ ஃபர்ஸ்ட் இது நம்ம கண்டுபிடிக்கிறோம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேல்யூ. சோ A கிராஸ் B யூனியன் C. அப்ப ஃபர்ஸ்ட் B யூனியன் C ஐ கண்டுபிடிச்சிருங்க. யூனியன்னா ஆட் பண்றது. ரெண்டையும் ஆட் பண்ணி எழுதும்போது நமக்கு என்ன கிடைக்கும் 2 3 4 5. இதுதான் B யூனியன் C. அப்ப இது கூட A ஓட வேல்யூ மல்டிபிள் பண்ணுங்க. அப்ப A கிராஸ் B யூனியன் C ஓகேங்களா. அப்ப வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும் A ஓட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 0 1. அதே வந்து பாத்தீங்கன்னா B யூனியன் C ஓட வேல்யூ 2 3 4 5. அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா இந்த 0 வந்து என்ன ஆகும் எல்லா எலிமெண்ட்ஸ் கூடயும் மல்டிபிளா மாறும் ஓகேங்களா. அப்ப இதோட ஆன்சர்ஸ் நமக்கு என்ன வரும் 0 2 0 3 0 4 0 5 ஓகேங்களா. அடுத்து செகண்ட் எலிமெண்ட் 1 2 1 3 1 4 அடுத்து 1 5 ஓகேவா. அடுத்து நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ. சோ ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தா A கிராஸ் B. அப்ப A கிராஸ் B அப்படினா நமக்கு என்ன கிடைக்கும் A வையும் B யும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுவோம். அப்ப 0 1 2 3 4 ஓகேங்களா. அப்ப இந்த எலிமெண்ட்ஸ் எல்லா எலிமெண்ட்ஸ் கூடயும் மல்டிபிளா மாறும். அப்ப வந்து பாத்தா ஆன்சர்ஸ் நமக்கு என்ன கிடைக்கும் 0 2 0 3 0 4 ஓகேங்களா. அடுத்து 1 2 1 3
1,4. அடுத்து நெக்ஸ்ட் A cross C. அப்ப A cross C அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? அதே மாதிரி தான் நம்ம மல்டிபிள் பண்ணுவோம். அப்ப இதோட டேர்ம்ஸ் ஆஃப் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன வரும்? A ஓட வேல்யூ 0,1, C ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னது 3,5. அப்ப ஆன்சர்ஸ் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 0,3, 0,5. அடுத்து நெக்ஸ்ட் 1,3, 1,5. ஓகேவா? அடுத்து அங்க கொடுத்துக்கிற டேபிள் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா A cross B யூனியன் A cross C. யூனியன்னா நம்ம என்ன சொல்லிக்கிறோம்? ரெண்டையும் ஆட் பண்ணி, அப்ப இந்த டேர்மையும் ஆட் பண்ணி எழுதுங்க. அப்ப நம்மளுக்கு என்ன வரும்? 0,2, 0,3A, 0,4, 0,5. ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் 1, 1,2, 1,3A, 1,4, 1,5. அப்ப பாருங்க, இங்க இருக்கிற இந்த எலிமெண்ட் இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க, இது 2ன்னு வச்சுக்கோங்க. பாருங்க 0,2, 0,3, 0,4, 0,5. இங்கேயும் பாருங்க 0,1, 0,2, 0,3, 0,4, 0,5. கரெக்டா இருக்குது. 1,2, 1,3, 1,4, 1,5. 1,2, 1,3, 1,4, 1,5. அப்ப ரெண்டுமே ஈக்குவலா இருக்குதா? அப்ப 1 equal to 2. அப்ப left hand side equal to right hand side. அப்ப hence the proof. அப்ப ரெண்டுமே ஈக்குவல் நம்ம சொல்லுவோம். கண்டுபிடிக்கிறோம். செகண்ட் சம்மா, அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேல்யூ நமக்கு என்ன இருக்குது? B இன்டர்செக்ஷன் C. அப்போ B இன்டர்செக்ஷன் C ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. இன்டர்செக்ஷனா காமனா இருக்கிற டேர்ம், Bலயும் Cலயும் காமனா இருக்கிறது பாருங்க. இங்கேயும் 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது. அப்ப 3. அடுத்து வேற எலிமெண்ட் ஏதாச்சும் காமனா இல்ல. அடுத்தது A. அப்ப A கிராஸ் B இன்டர்செக்ஷன் C. அப்ப A ஓட வேல்யூ 0, 1 கிராஸ் B ஓட எலிமெண்ட்ஸ் வந்து 3. அப்ப இது வந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், இது எல்லாத்துக்கும் மல்டிபிளா மாறும். அப்ப 0,3, அடுத்தது 1,3. அப்ப இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் A கிராஸ் B. அப்ப A கிராஸ் B ஓட வேல்யூ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன வரும்? A ஓட எலிமெண்ட் 0, 1 கிராஸ் B ஓட எலிமெண்ட்ஸ் நமக்கு என்ன வரும்? 2, 3, 4. ஓகேங்களா? அப்ப இதோட ஆன்சர்ஸ் நமக்கு என்ன கிடைக்கும்? 0,1, 0,2, அடுத்தது 0,3A, 0,4. அடுத்து நெக்ஸ்ட் 1, 1,2, 1,3A, 1,4. ஓகேவா? அப்ப இதுதான் வந்து A கிராஸ் B. அடுத்து நெக்ஸ்ட் A கிராஸ் C. அப்ப A கிராஸ் C னா 0,1 கிராஸ் C ஓட வேல்யூ என்னது? 3,5. ஓகேங்களா? அப்ப இதோட ஆன்சர்ஸ் நமக்கு என்ன கிடைக்கும்? 0,3, 0,5. அடுத்தது 1,3, 1,5. ஓகேங்களா? இப்போ இது ரெண்டுக்கு இன்டர்செக்ஷன் வேல்யூ. அப்ப A கிராஸ் B இன்டர்செக்ஷன் A கிராஸ் C. அப்ப காமனா ரெண்டு டேர்மே காமனா இருக்கிறது பாருங்க. இங்க பாருங்க 0,3 இருக்குதா, இங்கேயும் 0,3 இருக்குதா. அடுத்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இங்கேயும் 1,3 இருக்குது, இங்கேயும் 1,3 இருக்குது. அது ரெண்டு தான் அந்த ரெண்டு டேர்ம்லயும் காமன். அப்ப நம்மளோட ஆன்சர்ஸ் 0,3. அடுத்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்னது 1,3. அப்ப இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கோங்க. அப்ப 1 equal to 2. அப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடு equal to ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ. அப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடையும் ரைட் ஹேண்ட் சைடும் நம்மளுக்கு பார்க்கும்போது நம்மளுக்கு என்னவா இருக்குது? ஈக்குவலா இருக்குது. ஓகேவா? தேர்ட் சம். ஸோ தேர்ட் சம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேல்யூ. ஃபர்ஸ்ட் A யூனியன் B. A யூனியன் B அப்படின்னா என்னது? ரெண்டையும் ஜாயின் பண்ணி எழுதுவோம். அப்போ வேல்யூ என்னது? 0, 1, 2, 3, 4. ஓகேவா? இப்போ A யூனியன் B கூட C. அப்போ A யூனியன் B கிராஸ் C.
equal to 0 1 2 3 4 cross c ஓட வேல்யூ 3 5 ஓகேவா அப்ப ஆன்சர்ஸ் நமக்கு என்ன கிடைக்கும் 0 3 0 5 அடுத்தது 1 3 1 5 ஓகேவா அடுத்து நெக்ஸ்ட் 2 3 2 5 அடுத்து நெக்ஸ்ட் 3 3 3 5 அடுத்து நெக்ஸ்ட் 4 3 4 5 ஓகேவா இது ஈக்குவேஷன் 1 ன்னு வச்சுக்கோங்க அடுத்து நெக்ஸ்ட் a cross c a cross c அப்படினா நமக்கு என்னது a யும் c யும் கிராஸ் பண்ணுவோம் அப்ப a ஓட வேல்யூ 0 1 கிராஸ் c ஓட வேல்யூ 3 5 அப்ப ப்ராடக்ட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் 0 3a அடுத்து 0 5 அடுத்து நெக்ஸ்ட் 1 3a 1 5 ஓகேவா அடுத்து நெக்ஸ்ட் a cross c b cross c இப்போ b ஓட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 2 3 4 c ஓட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 3 5 அப்ப ஆன்சர்ஸ் நமக்கு என்ன கிடைக்கும் 2 3 2 5 அடுத்தது 3 3 3 5 அடுத்தது 4 3 4 5 ஓகேவா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன யூனியன் நமக்கு சொல்லிக்கனா அப்ப a cross c யூனியன் b cross c ன்னு நம்ம சொல்லுவோம் யூனியன்னா நமக்கு என்ன சொன்னா ரெண்டு டைமே ஆட் பண்ணி எழுதுவோம் அப்படியே ஆட் பண்ணி எழுதுங்க 0 3 0 5 அடுத்து நெக்ஸ்ட் 1 3 1 5 அடுத்தது 2 3 2 5 அடுத்தது 3 3 3 5 அடுத்து நெக்ஸ்ட் 4 3 4 5 ஓகேவா அப்ப இது ஈக்குவேஷன் 2 ன்னு வைங்க அப்ப 1 2 பாருங்க ரெண்டு எலிமெண்ட்ஸ் சேமா தான் இருக்கும் ஒண்ணுமே மாறாது அப்ப வந்து பாத்தீங்கன்னா 1 2 அப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு ஓகேவா ரெண்டுமே ஈக்குவலா இருக்குது ஓகேவா